திருச்சிக்கு ரயில்ல 5 மணி நேரமோ அல்லது விமானத்துல 1 மணி நேரம் செய்ய வேண்டிய பயண நேரத்தை வெறும் 30 நிமிஷத்துல பயணம் செய்யலாம்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அட ஆமாங்க, அப்படி ஒரு புதிய ஆராய்ச்சியை செய்திருக்கு சென்னை ஐஐடி. மக்களோட போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த உலகமெங்கும் பல்வேறு புதிய தொழில்நுட்பங்கள் பரிசோதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. அந்த வகையில இந்தியாவில வந்தே பாரத் ரயில் உள்ளிட்ட அதிவேக போக்குவரத்து வசதிகள் பயன்பாட்டில் இருக்கு. இதுல அடுத்த கட்டமா சிட்டா பறக்கும் ஹைப்பர் லூப் போக்குவரத்து வர இருக்குதான். அதன்படி சென்னை ஐஐடியின் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் துறை மாணவர்கள் ஹைப்பர் லூப் போக்குவரத்து முறையை கடந்த சில ஆண்டுகளா ஆய்வு செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. ரயில்வே துறையின் நிதி உதவியோடு ஐஐடி வளாகத்துல 422 மீட்டர் அளவிலான ஹைப்பர் லூப் பாதை அமைச்சிருக்காங்க. இதன் மூலமா 350 கிலோமீட்டர் தூரத்தை 30 நிமிஷத்துல கடந்து விடலாம்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. சரி, அது என்ன ஹைப்பர் லூப்? அதாவது நீண்ட தூரங்களுக்கு இடையே அதிவேகமா பயணம் செய்யக்கூடிய ஒரு போக்குவரத்து முறையதான் ஹைப்பர் லூப்னு சொல்றாங்க. ரயில் பாலங்கள் போலவே இதுக்குன்னு பிரத்யேக தூண்கள் அமைக்கப்பட்டு அது மேல குழாய்கள் போன்ற ரயில் பெட்டிகள் நிறுவப்படும். அந்த குழாய்க்குள்ள பயணத்துக்கான கேப்சூல்கள் இருக்கும். கேப்சூலின் உள்ளே பயணிகள் அமர்ந்து பயணிக்கும் வசதி செய்யப்பட்டிருக்கும். காந்த அலைகள் மூலம் கேப்சூலை நகர்த்தும் போது ரயில் தண்டவாளத்துல போறது மாதிரி அந்த கேப்சூல் குழாய்க்குள்ள பயணிக்குமா? ஒரு நேரத்துல ஒரு ஹைப்பர் லூப் ரயில் மட்டுமே இயக்கப்படுவதால பிற ரயில்கள் மீது மோதி விபத்துக்குள்ளாவதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு பெட்டியில 24 இருந்து 28 பேர் வரை பயணிக்க முடியும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஹைப்பர் லூப் போக்குவரத்து பாயிண்ட் டு பாயிண்ட், அதாவது ஒரு இடத்துல இருந்து புறப்பட்டு நடுவுல எங்கேயுமே நிக்காம செல்வது போல உருவாக்கப்பட்டிருக்கான். இதன் அதிகபட்ச வேகம் மணிக்கு 1000 கிலோமீட்டர்னு நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் நிலையில இந்தியாவில இயக்கப்படும் போது 700 கிலோமீட்டர் வேகம் வரை இயக்கப்படலாம்னு சொல்லப்படுது. இந்த ஹைப்பர் லூப் திட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரும் பட்சத்துல சென்னை டு திருச்சி 25 நிமிடத்திலையும் மதுரைக்கு 35 நிமிடத்துல செல்ல முடியும். இந்த ஹைப்பர் லூப் திட்டத்தை அமெரிக்கா, சீனா, பிரான்ஸ், நெதர்லாந்து, தென்கொரியா உள்ளிட்ட நாடுகள் செயல்படுத்த முயற்சிகளை மேற்கொண்டு வரும் நிலையில இந்தியா 2030க்குள்ள இந்த திட்டத்தை செயல்படுத்த திட்டமிட்டிருப்பதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆக மொத்தம் அவசர பயணம் மேற்கொள்பவங்களுக்கு இந்த ஹைப்பர் லூப் போக்குவரத்து திட்டம் பயனுள்ளதாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது.